தியோர் உளவியல். அல்லாஹ் தான் அதை பேசுகிறான். வகதா ரப்புக அல்லா தஅபுது என்று சொல்லக்கூடிய வசனத்தில் இம்மா யப்லுகன்ன இந்தகல் கிபர, உன்னிடம் இருக்கும் போது உன்னுடைய பெற்றோர் முதுமையை அடைந்து விட்டால் என்று சொல்லி, முதுமையிலே ஒரு தந்தை ஒரு தாயினுடைய உளவியல் எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். எதிர்த்து பேசுவது பிடிக்காது, பெற்றோரை கண்டிப்பது அவர்களுக்கு பிடிக்காது. எனவே அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபலா தகுல் லஹுமா உஃப், உன்னுடைய பெற்றோர் பேசுகிற போது உன்னுடைய விரலை வாயில் வைத்து பேச வேண்டாம் என்று நீ சொல்ல வேண்டாம். உஃப்ன்றதுக்கு தமிழ்ல சி என்று போட்டிருக்கிறார் தர்ஜுமத்துல் குர்ஆன்ல. சி என்று சொல்ல வேண்டாம். சி அல்ல, சி என்பது மிக டேஞ்சரான. உஃப் என்பது நீங்கள் அரபு நாட்டில் இருந்தால் தெரியும், அரபியல் பேசிட்டு போகல வாயை பொத்துங்கன்றது உஃப். உங்களுடைய பெற்றோர் முதுமை அடையும் போது அவர்கள் பலவீனத்துக்கு மேல் பலவீனம் அடைந்து ஒரு 65 70 அப்படி தாண்டி போகும்போது அவர்களுடைய கிராஃப் கீழே பலவீனம், மூளையில் உள்ள செல்கள் பலவீனம் அடையும், இறந்து போகும். ஸ்மார்ட்டாக திங்க் பண்ண மாட்டார்கள், ஏதாவது உளறுவார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் பேசுவதை பக்குவமாக கேட்டுக்கொண்டு பேச வேண்டாம் என்று சொல்ல வேண்டாம். எந்த அளவுக்கு இருந்தால் அல்லாஹ் சொல்கிறான், வஹ்ஃபித் லஹுமா ஜனாஹ ذுல். ذுல் என்றால் என்ன சொல்ற? அரபுல ذுல் என்றால் இழிவு. ذுல் என்றால் இழிவு. இழிவனும் இறக்கையை உங்க உம்மா வாப்பாக்கு முன்னால இழிவடையுங்கள் என்று சொல்கிறான் அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். உம்மா வாப்பாக்கு முன்னுக்கு இழிவடையுங்கள். உம்மா ஏசட்டும், உம்மா அடிக்கட்டும், உம்மா திட்டட்டும், நோ ப்ராப்ளம், ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர்களுக்கு அன்பு காட்டுங்கள். 100% உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் அன்பு காட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான்.